ஹலோ லேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஊருக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு vlog பார்த்துருப்பீங்க, வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணது. இது ஒரு ஆஸ் யூஷுவல் டே தான். நான் எப்போதும் நான் எப்படி கம்பெனி போகணும் அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தேன். ஒன்று மட்டும் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஏன் இந்த வீடியோ வந்து டெலீட் ஆச்சு அப்படின்ட்டு நான் அதை யோசிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் கூட இல்லை. 2-3 டேஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். போயிட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்டேன். எனக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து நல்லாவே பழகிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 2-3 நாளைக்கு வந்து இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு விஷயத்த வந்து பழகிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல ஈஸியாக சர்வே பண்ணலாம் அப்படின்றத நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இதை பற்றி எலாபரேட்டாக நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். தென் இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டோட பேண்ட்டை நாங்கள் துவைச்சிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியாது ஒயிட் கலரில் மட்டும்தான் ஆளாக போடணும் அப்படின்ட்டு நாங்கள் கலராக யூஸ் பண்ணி துவைச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை, நாங்கள் பாட்டு துவைச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஃபுல்லாகவே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உத்து பார்த்தா தான் தெரியுது நல்லாவே ஃபேட் ஆகிடுச்சு. 2 கலராக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் தொலைஞ்சோண்டா அப்படின்னு நினச்சிட்டு துவைச்சிட்டே இருந்தோம். சரி புது கலர் உருவாக்கலாம், ஃபுல்லாகவே ஆளாக போட்டு தேய்ச்சிருவோம் அப்படின்ட்டு ஆளாலாம் போட்டு தேய்ச்சிட்டு இந்த பேண்ட்டோட நிலமை ஏதோ ஒரு வழி ஆயிடுச்சு கடைசியில். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒர்க்கை பார்க்க